இன்றைக்கி நம்ம பார்க்குறது S420D 20 kVA கெப்பாசிட்டி யூபிஎஸ். இது இந்த யூபிஎஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூனிட்டில் வந்து டிசி ஃபியூஸ் பேட்டரியோட ஃபியூஸ் ஹோல்டர் 2 ஃபியூஸ் போயிருந்துச்சு. RGB போர்டு கம்ப்ளைண்டாக இருந்துச்சு. ஸோ SMP ஃபெயிலியராக இருந்துச்சு. ஸோ கெப்பாசிட்டரும் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அவுட்புட் AC கெப்பாசிட்டர் இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நமக்கு யூனிட் நல்லா ஓடிச்சு. ஆனால் இதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்பேர்ஸ்லாம் மாற்றி போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்டிஃபையர் பில்டப்பே ஆகலை. ஸோ என்னென்னு நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தா DSP மாற்றணும், இன்டர்ஃபேஸ் எல்லா ஸ்பேர் கிட்டத்தட்ட டோட்டலாக மாற்றி SMPS தவிர எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஈவந்தோ கான்டாக்டர் கூட சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் பில்டப்பே ஆகலை. சிங்கிள் கான்டாக்டர் தான் பிக்கப் ஆச்சு, செகண்ட் கான்டாக்டர் பிக்கப்பே ஆகலை. அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அந்த சைடில் இருக்க ரெசிஸ்டர் வந்து பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு 150 kΩ. அப்போ தான் ஃபைனலாக வந்து AC SMPS சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது AC SMPS ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். இப்போ நமக்கு ரெக்டிஃபையர் எல்லாம் பில்டப் ஆயிடுச்சு. யூபிஎஸ் ப்ராப்பராக பார்த்தோன்னா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இன்புட் ரெக்டிஃபையர் இன்வெர்ட்டர் உங்கள் லோட். ஸோ இது ஏன் ஸ்டாட்டிக் பைபாஸ் கொடுக்கலாம்னா சைட்டில் வந்து ஹாட் ஸ்டாண்ட் பை. ஸோ அதனால் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் லீவ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.